கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாபெரும் போராட்டம் பற்றி நாம் காலாண்டு நெடுகிலும் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் நாம் 19வது பாகம் பாடத்தை படிக்க போகிறோம். இந்த மாபெரும் போராட்டம் சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான வெளிப்பாடுகள். ஆகவே இந்த காலாண்டு பாடங்களையும் எலன் ஒயிட் எழுதியிருக்கிற இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தையும் நம் கருத்தாக படிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம், படிக்கவும் செய்கிறோம் என்று நான் நிச்சயமாக கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன தலைப்பு என்றால் தேதி குறிக்கும் வஞ்சகம். தேதி குறிக்கும் வஞ்சகம். டேட் செட்டிங் டிசப்ஷன். உபாகமம் 29:29 வாசிக்கிறோம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னவெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரியவைகள் அவைகள் எல்லாம். ஆண்டவர் எதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, துணிகரமாய் பார்ப்பதற்கு நுழைய கூடாது. இரண்டாம் வருகை என்பது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாருக்குமே இனிப்பான ஒரு எதிர்பார்ப்பு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வருகை விஷயத்திலும் வஞ்சகம் அடுக்கடுக்காக இருக்கும் என்பதை நம் இரட்சகர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டோடைய வருகைக்கு அடுத்த அடையாளங்கள் சுமார் 20 அடையாளங்கள் இருக்கின்றன. மத்தேயு 24 அதில் முதலாவதும் முக்கியமானதும் முடிவு வரை இருக்க போகிறதுமான அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அடையாளம்? வஞ்சகம். ஆண்டவர் அப்படிதான் அந்த பிரசங்கத்தில் அந்த ஒளிவ மலை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அதுதான் பிரசங்கத்தின் ஆரம்பமே. சரிங்களா? அதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் கூட. முதலாவது முக்கியமான முடிவு வரை இருக்க போகிற அடையாளம் வஞ்சகம். ஆண்டவர் சொன்னாரு, இதோ இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்பது போல, இதோ இந்த வருஷம் வருவார், அதோ அந்த வருஷம் வருவார் என்று வருகைக்கு தேதி குறித்து குழப்பும் வஞ்சகமும் வாழையடி வாழையாக வந்து கொண்டேதான் இருக்கிறது. நமது திருச்சபைக்கு இது ஒரு புது விஷயமே கிடையாது. 2027 இயேசு வரப்போகிறார் என்று பரபரப்பாக பேசிக்கொள்கிறார்கள் சிலர். 2031 வருவார், 2040 வருவார், 48 வருவார், 2060 வருவார், மேலும் மேலும் எத்தனையோ வதந்திகள். அன்பானவர்களே, இதை எப்படி பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்வது? இந்த மாதிரி வரக்கூடிய வருஷங்களை தேதிகளை நம்பலாமா கூடாதா என்பதுதான் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி. உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கிறதா அன்பானவர்களே? அநேகருடைய புலம்பல் இதுதான். பாஸ்டர் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. அநேகருடைய பர்டன், மனபாரம் இதுதான். இது உண்மைதானா இல்லையா? சரிங்களா? அதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். நல்ல தகப்பனே, நம்முடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைபட கெஞ்சுகிறோம். தகப்பனே, எங்களுடைய அசதியில், எங்களுடைய சோர்வில் நாங்கள் மெய்மறந்து வசனங்களை கேட்பதற்கு பதிலாக தடுமாறி விடாதபடி ஆண்டவரே, நம்முடைய நல்ல ஆவியானவர் கொண்டு எங்களை செம்மையான வழியில் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களில் துணிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பிரபல கிறிஸ்தவர்களின் தேதி குறிப்புகள், டேட் செட்டிங்ஸ் பை பாப்புலர் கிறிஸ்டியன்ஸ். அட்வென்டிஸ்ட் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய சபைக்கு வெளியிலையும் அநேகர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேதிகளை குறித்திருக்கிறார்கள். வருகைக்கு தேதி குறித்தல் என்பது நேற்று இன்று இருந்து வரும் பிரச்சனை அல்ல. அது காலங்காலமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து வரக்கூடிய இடைவிடாத பிரச்சனை என்பதை அடிப்படை மனசில் வச்சுக்கோங்க. 2027 31 அப்படின்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ இருந்து
அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ஒரு முழு நீள சரித்திரத்தை இந்த தேதி குறித்தல் பற்றிய ஒரு பாடத்தை நான் படிக்க போகிறோம். முதல்ல தேதி குறித்தவர் யார் என்றால் சரித்திரத்தில் இரேனியஸ், ஆங்கிலத்தில் ஐரினேயஸ் என்று சொல்வார்கள். கிபி 130 பிறந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து பிறந்தவர். பிரபலமான சர்ச் ஃபாதர், சபை பிதா. அவர் சொன்னாரா கிபி 550 இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். வந்தாரா? இல்லை. சர் ஐசக் நியூட்டன் ஒரு பிரபல விஞ்ஞானி, 1643 1727 வரை வாழ்ந்த பிரபல விஞ்ஞானி, நல்ல ஒரு வேத மாணவர், தானியேலுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் விளக்க புஸ்தகம் எழுதினவர். அவர் சொல்லியிருக்கிறாரு 2060 இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஸ்தாபகர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா 1836 இயேசு வருவார் என்று அவர் சொல்லி வைத்தார். இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்லை. சார்ல்ஸ் டேஸ் ரசல், இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யெகோவா சாட்சிகள். அந்த இயக்கம் ஆக்சுவலாக அவங்க சர்ச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிடி ரசல். அவர் 1874 இயேசு வருவார் என்றார். ஆனால் இயேசு வரல. அப்புறம் எப்படி மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பேர், இப்போ ரீசெண்டாக இருக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகோவா விட்னஸ் சொல்ல மாட்டாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட் மூமெண்ட், வேத மாணாக்கர் இயக்கம் அவங்க பேர். கூகுளில் யூடியூப்பில் போடுங்க, அப்படி தான் வரும். ஜெகோவா விட்னஸ்ன்னு போட்டாலும் வரும், பைபிள் ஸ்டூடெண்ட் மூமெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1914 இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். 1914 வந்துட்டார். எப்படி வந்துட்டாரா? ஸ்பிரிச்சுவல் கமிங், ஆவிக்குரிய வருகையா அவர் வந்துட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மார்மன் சபை, சர்ச் ஆஃப் த லேட்டர் டே செயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பிற்கால பரிசுத்தவான்களின் சபை. இந்த சபை நிறைய இடங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில், சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சபையை உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித் என்பவர். 1891 இயேசு வருவார் என்று அவர் சொல்லி வச்சிருக்கிறார். 1891. அடுத்து ஹெர்பர்ட் ஆம்ஸ்ட்ராங். இவர் எந்த சபையை உருவாக்கினார்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ சர்ச் ஆஃப் காட், அப்படி ஒரு சர்ச்சாம், ரேடியோ சர்ச் ஆஃப் காட். இவர் 1935, 1943, 72, 75 இப்படி நிறைய தேதிகளை குறித்தார். அதாவது ஒரு டேட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த டேட், ஒவ்வொன்றும் தவறி போகவே ஒவ்வொரு தேதியிலையும் ஆண்டவர் வரலன்னு என்ன செஞ்சுட்டாங்களாம், இவர் கூட சேர்ந்த கூட்டமெல்லாம் அநேகர் விசுவாசம் இழந்து விலகி போய்விட்டார்கள் என்று நம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஏலாம் இவங்க எல்லாம் வெளியில் உள்ளவங்க, சரிங்களா? ஹெரால்ட் கேம்பிங் என்பவர் 1920 2013 வரை வாழ்ந்தவர். அமெரிக்காவின் பிரபலமான வானொலி பிரசங்கியார். மே 21, 2011 இயேசு வருவார் என்று கூறி பரபரப்பை உண்டாக்கியவர். இவர் இந்த செய்தியை சொன்னவொடனே அநேகர் வீடு, நிலபுலன்கள் எல்லாவற்றையும் விற்றார்கள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கைவிட்டார்கள். இந்த ஊழியத்துக்காக பெரும் நன்கொடைகள் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு வரவில்லை. அதுக்கப்புறம் கென்ட் ஹோவிண்ட், அமெரிக்காவின் சுவிசேஷகர், பரிணாம கொள்கையை எதிர்த்த ஒரு பிரபலமான ஊழியக்காரர். எக்கால பண்டிகை விளக்கத்தின்படி 2028 இயேசு வருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவரும் எதிர்பார்ப்போடு இன்னும் உயிரோடு இருக்கிறார், சரிங்களா? இப்படி அநேகர் நம்முடைய சபைக்கு வெளியில் இருந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் தேதிகளை குறித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ என்ன பார்க்குறோன்னா நம்முடைய சபை சரித்திரத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆரம்ப கால அட்வென்டிஸ்ட் தேதி குறிப்புகள், ஏர்லி அட்வென்டிஸ்ட் டேட் செட்டிங்ஸ். நமது அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஆரம்ப கால கட்டங்களிலே வருகைக்காக தேதி குறித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இதில் ரொம்ப பிரபலமானவர் யார்? முதல்ல யார்? வில்லியம் மில்லர் என்பது நமக்கு தெரியும். இந்த படத்தில் இருக்கிறார் வில்லியம் மில்லர். பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். மில்லர் இயக்கம் அல்லது வருகை இயக்கம் இவரது தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இவர் குறிப்பிட்ட ஒரு டேட் சொல்லலைங்க. என்ன சொன்னார்னா மார்ச் 21 இருந்து ஏப்ரல் 21
1843 வருஷத்தில் இயேசு வருவார் அப்படின்னு அவர் சொன்னார். சரிங்களா? வட அமெரிக்காவில். ஆனால் இயேசு வரவில்லை. தேதி குறிப்பதற்கு வில்லியம் மில்லர் கூட என்ன செய்தாராம், அவர் திகைத்தார். இப்படி தேதி குறிக்கலாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சார். சரிங்களா? ஆனால் இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் ஸ்னோ, சாமுவல் ஷெஃபீல்டு ஸ்னோ என்று மில்லர் இயக்கத்தில் ஒரு ஊழியக்காரர். இவர் சொன்ன தேதி தாங்க அக்டோபர் 22, 1844. சரிங்களா? வில்லியம் மில்லர் சொன்னார்னு சொல்லக்கூடாது. ஓகே. இந்த தேதியிலும் யார் வரல, இயேசு வரல. அதனால தான் அதுக்கு என்ன பேர், மாபெரும் ஏமாற்றம், கிரேட் டிஸப்பாயின்ட்மெண்ட் என்று நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். இந்த வில்லியம் மில்லர் இவங்க எல்லாம் அந்த தேதி 1844 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே வட அமெரிக்கா முழுவதும் காத்திருந்தார்கள் இயேசு வருவார் என்று. ஆனால் அவர் வரவில்லை. அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் இல்லைவாதிகள், கடவுள் இல்லைன்னு போயிட்டாங்க. சிலர் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் என்று பிரிந்து போனார்கள். தீர்க்க தரிசனங்கள், கடைசி கால சம்பவங்கள் இனிமேல் நாங்கள் படிக்கவே மாட்டோம். பாருங்கள், இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் இனிமேல் நாங்கள் படிக்கவே மாட்டோம், ஆராய மாட்டோம், இயேசுவின் வருகையை விசுவாசிக்கிறோம், ஆனால் எப்போ அவர் வரலாம் தெரியாது, இனிமேல் நாங்கள் அதை பற்றியெல்லாம் ரொம்பலாம் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் இன்றைக்கி மெட்ராஸில் ஒரு 45-50 சபைகள் இருக்கின்றன. அவங்களும் வில்லியம் மில்லர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அவர்களோட சென்னையில் சிலர்கிட்ட பழகி இருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் மேலும் மேலும் தேதிகளை குறித்தார்கள். 3வது கூட்டம் 1844 அக்டோபர் 22க்கு பிறகு மேலும் மேலும் தேதி குறித்தார்கள். இப்படித்தான் யெகோவா சாட்சிகள் உருவானார்கள். யெகோவா சாட்சிகள் இருக்கிறார்களே, அது ஒரு இடியாப்பு சிக்கல். சரிங்களா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் போதனைகள், அதனால தான் அப்படி சொல்லுகிறேன். சரி, 4வது கூட்டம் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். ஹைரம் எட்சன் என்பவர் அந்த ஏமாற்றத்துக்கு மறுநாள் அக்டோபர் 23ஆம் தேதியில் அவரும் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஒரு சோழ கொள்ள வழியாக நடந்து போகும்பொழுது இந்த ஹைரம் எட்சனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. என்ன தரிசனம்? பரலோக ஆசரிப்பு கூடார தரிசனம் கிடைத்தது. கிறிஸ்துவானவர் அந்த தேதியில் பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்திற்குள்ளே அக்டோபர் 22, 1844 பிரவேசித்தார் என்ற வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம போட்ட கணக்கு சரிதான், டேட் வாஸ் கரெக்ட், the event was wrong. தேதி சரிதான், சம்பவம் தான் தவறு. சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து பூமியில் வருவார் நினைச்சோம். அவர் எங்கேருந்து எங்கே வந்துட்டார்? பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்திற்கு வந்தார் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இது ஒரு 2வது முக்கிய அனுபவம். சரிங்களா? நம்முடைய திருச்சபையின் சரித்திரத்தில் அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த திருச்சபை, நாம் இருக்கிற திருச்சபை, அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் ஆண்டோடைய தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உருவான தீர்க்க தரிசன திருச்சபை பற்றி பார்ப்போம். சரிங்களா? 3வது யாருன்னா ஜோசப் பேட்ஸ். நம்முடைய திருச்சபையின் 3 முக்கியமான ஃபவுண்டர்ஸ், நிறுவனர்களில் இவர் முக்கியமானவர். ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், ஜோசப் பேட்ஸ். மிக சிறந்த வேத வல்லுனர். இவரும் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் இவரும் இந்த தேதி குறிக்கிற வஞ்சகத்தில் விழுந்து போனார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 1851 இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு ஒரு தேதியை குறிச்சிட்டார். நிறைய பேர் நம்பிட்டாங்க. சரிங்களா? எப்படி கணக்கு போட்டார் அப்படின்னா, 1844 இயேசு கிறிஸ்து வருவார் எதிர்பார்த்தோம். அவர் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போயிட்டாரு. மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிற பிரதான ஆசாரியன் அந்த பொன் தூபபீடம், அப்புறம் கிருமாசனத்தில் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிப்பான். எத்தனை தடவை தெளிப்பார்? 7 தடவை தெளிப்பார். சரிங்களா? அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஆக 1844 ஒவ்வொரு 7 தரம், ஒவ்வொரு தரமும் ஒரு வருஷம் அப்படி கணக்கு போட்டார். அப்போ 7 தரம்னா 7 வருஷம். என்ன சொன்னார்னா, 1844 7 வருஷம் கழிச்சா 1851 இயேசு கிறிஸ்து 1851 வருவார் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டாராம். அப்போ எலன் ஒயிட் அம்மையார் அது தவறுன்னு கடிந்து கொண்டார். ஜோசப் பேட்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் அவர் கூட இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த முயற்சியை விட்டு விட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது.
சரிங்களா? அடுத்து ஓகே, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்மித் என்பவர். ஜோசப் பேட்ஸ் சொன்ன அந்த கொள்கையினால் கவரப்பட்டவர். எலன் ஒயிட் சொன்ன ஆலோசனையை ஜோசப் பேட்ஸ் கேட்டார். ஆனால் யார் கேட்கல? ஸ்டீஃபன் ஸ்மித் கேட்கல. அவர் படம் கிடைக்கல. அவர் என்ன செஞ்சார்னா, போக போக ஒவ்வொரு சர்ச்சாக போய் 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 என்ன செஞ்சாராம், தீர்க்க தரிசன ஆவிக்கு எதிராக, எலன் ஒயிட்டுடைய ஊழியத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சரித்திரம் சொல்லுது, அவரை டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிட்டாங்க, சபையை விட்டு அவரை நீக்கி விட்டார்கள். பாருங்களேன், தேதி குறித்தல் என்பது இது வேண்டாம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஒழுங்கை மீறினார். யாரு? ஸ்டீஃபன் ஸ்மித். தீர்க்க தரிசன வரத்தை அவர் மதிக்கவில்லை. அது பிற தவறுகளுக்கு அவர் வழிநடத்தியது. நம்மையும் அப்படியே வழிநடத்த கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்களேன், எலன் ஒயிட் எழுதுனாங்க சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில், many who have called themselves Adventists have been time setters. அட்வென்டிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நேரம் காலம் குறிப்பவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். Time after time has been set for Christ to come, but repeated failures have been the result. அடிக்கடி கிறிஸ்துவின் வருகைக்காக தேதி குறிக்கத்தான் செய்திருக்கிறார்கள், ஆனால் தோல்விதான் திரும்ப திரும்ப நிகழ்ந்திருக்கிறது. The definite time of our Lord's coming is declared to be beyond the ken of mortals. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்ற அந்த நிச்சயமான நேரம் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டது. பைபிள் என்ன வாசிக்கிறோம்? தேவதூதர்களும் அறியார்கள், அப்படிதான் வாசிக்கிறோம். மற்ற 24:36 அந்த வசனத்தை தான் இங்கே சொல்றாங்க. என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேதி குறிக்கும் வஞ்சகத்தை தேவ ஆவியானவர் எதிர்க்கவே செய்திருக்கிறார். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பிற்கால அட்வென்டிஸ்ட் தேதி குறிப்புகள், லேட்டர் அட்வென்டிஸ்ட் டைம் செட்டிங்ஸ், டேட் செட்டிங்ஸ். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1870களிலிருந்து 1870களிலிருந்து 1890s 1890கள் வரைக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். 1879 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, 1851, அதுக்கப்புறம் 1879 வரைக்கும் என்ன செய்யலை, யாருமே தேதி குறிக்கவே இல்லை. அந்த பிரச்சனை தலை தூக்கவே இல்லை. என்ன அர்த்தம்? அவியன் ஒரு ஆலோசனையை கேட்டு நடந்திருக்காங்கன்னு அர்த்தம். விளங்குது அவங்களுக்கு? அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த பிரச்சனை தலை தூக்கியது. ஜேம்ஸ் மொன்ரோ கார்மயர் கொலராடோவை சேர்ந்தவர், அமெரிக்காவில் கொலராடோ, ஒரு பைபிள் ஒர்க்கர், வேதாகம ஊழியக்காரர். தனது மகள் அன்னாள் வெளிப்பாடுகளை பெற்று வருகிறார் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரிங்களா? அவர் படமும் கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்னா, கிருபையின் காலம் அக்டோபர் 1884 முடியும். 1884 என்ன செய்யும்? கிருபையின் காலம் முடியும் அப்படின்னு சொன்னார். விளங்குது அவங்களுக்கு? ஓகே, அந்த விஷயம் தான் ஆங்கிலத்தில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். எலன் ஒயிட் அதை பற்றி எழுதுவாங்க. இந்த கார்மயர் என்ன பண்ணாரா, ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு அந்த பப்ளிஷிங் ஹவுஸ், அந்த அச்சுக்கூடத்தில் போய் தெரியாமல் அங்கே இருக்கிற அட்ரஸ் எல்லாம் திருடி என்ன பண்ணிட்டாராம், எல்லாருக்கும் அனுப்பிடுறார். இந்த மாதிரி 1884 கிருபையின் காலம் அக்டோபர் மாதம் முடிய போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டார். அப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஓஹோ நம்ம அட்வென்டிஸ்ட் ப்ரெஸ்ஸில் தான் இந்த நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் நம்ப ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு கேம்ப் மீட்டிங் நடந்துச்சு, ஜாக்சன் கேம்ப் மீட்டிங், ஜாக்சன் இடத்துல. அங்கேயும் போய் எல்லாருக்கும் என்ன பண்ணாராம், இந்த செய்தியை அவர் பரப்ப ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இதை பற்றி என்ன சொன்னாங்க, எலன் ஒயிட் என்ன சொன்னாங்கன்னா, இது பிசாசின் வஞ்சகம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கிருபையின் காலம் முடிய போகுது அப்படின்னு ஒரு டேட்டை சொல்கிறது என்னவா, சாத்தானுடைய வஞ்சகம். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். I plainly stated at the Jackson camp meeting to these fanatical parties, என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி தேதி குறிக்கிறவர்களை கொள்கை வெறி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேலை செய்கிறார்களே, இவர்களுடைய வேலை, they were doing the work of the adversary of souls. ஆத்மாக்களின் எதிராளி யாரு? பிசாசு. பிசாசோட வேலையை செய்கிறாங்க தேதி குறிக்கிறவர்கள். They were in darkness. They claimed to have great light that probation would close in October 1884.
அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இருளில் இருந்து கொண்டு என்ன சொல்கிறாங்க? கிருபையின் காலம் அக்டோபர் 1984 முடியும்னு சொல்கிறாங்க. இது பிசாசுடைய வேலை அப்படின்னு எழுதுகிறாங்க. சரிங்களா? கார்மாயர் அவருடைய மகளை குறித்து எலன் ஒயிட் சொன்ன எச்சரிப்பு. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபி டேனியல்ஸ். இவர் ஒரு அட்வென்டிஸ்ட் போதகர், சுவிசேஷகர், அமெரிக்காவிலே ஊழியம் செய்தவர். அதுக்கப்புறம் ஐரோப்பா போகிறார், சுவிட்சர்லாந்துக்கு போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். தேதி குறிப்பு பிரசங்கம். என்ன சொன்னார்னா 1887 1887 சொல்கிறார், இன்னும் 5 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ எந்த வருஷம்? 1892, 1892 பாருங்க. I understand that brother E.P. Daniels has as it were set time stating that the Lord will come within 5 years. இன்னும் 5 வருஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு E.P. Daniels சொல்லுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். Now I hope the impression will not go abroad that we are time setters. இப்படி எல்லாருமே தேதி குறித்து கொண்டே இருந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இவங்க இப்படி தான் தேதி குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. Let no such remarks be made. இப்படி நம்மை குறித்து சொல்லப்படக்கூடாது. They do no good. Seek not to obtain a revival upon any such grounds. என்ன சொல்றாங்க எலன் ஒயிட்? அதாவது ஒரு தேதியை குறிச்சிட்டு அந்த தேதியின் அடிப்படையில் எழுப்புதல் அப்படிலாம் செயல்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 2020 வரப்போறாரு, பரபரப்பாக இருக்கிறது, அதெல்லாம் அவசியமே கிடையாது. பிரியமானவர்களே, 1888 வருஷத்தில் அமெரிக்காவில் ஒரு சண்டே லா வந்துச்சு. 1888 சரிங்களா? அந்த சட்டம் அமலாக்கப்படுவதற்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, A.T. ஜோன்ஸ் என்ற ஊழியக்காரர் செனட்டில் போய், அமெரிக்கன் காங்கிரஸில் போய் அவர் பேசி என்ன பண்ணாராம்? இந்த சண்டே லாவை ஸ்டாப் பண்ணார் 1888. இதுக்கு அப்புறம் தேதி குறிக்கிற சம்பவங்கள் தீவிரம் ஆயின என்று நம்முடைய சபை சரித்திரத்தில் வாசிக்கிறோம். பாருங்களேன், 1892 இருந்து கவனிங்க, வாசிக்கிறேன். 1892 we are not to know the definite time either for the outpouring of the Holy Spirit or for the coming of Christ. ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்படுவார், பின்மாறி எப்பொழுது, வருகை எப்பொழுது, இதை குறித்தெல்லாம் நாம் நிச்சயமான தேதியை அறிய கூடாது. we are not to live upon time excitement. பார்த்தீங்களா? அந்த நேரத்தை குறித்த உற்சாகம் 2024, 24, 25, 20 அப்படின்னு அந்த உற்சாகத்தில் என்ன செய்யக்கூடாதான்? வாழக்கூடாதான். புரியுதா உங்களுக்கு? You will not be able to say that he will come in 1, 2 or 5 years. Neither are you to put off his coming by stating that it may not be for 10 or 20 years. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் 1, 2, 5 வருஷத்தில் வந்துருவாருன்னு சொல்லக்கூடாது. அல்லது இல்லை 10 வருஷம் 20 வருஷம் ஆகும், இன்னும் தள்ளி போகும் என்றும் சொல்லக்கூடாது. இது 1892 அப்போ அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்களேன், அடுத்த வருஷம் 1893 சொல்றாங்க, let all our brothers and sisters beware of anyone who would set a time for the Lord to fulfill his word in regard to his coming. இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் விதத்தில் ஒரு தேதியை ஒரு சகோதரனோ சகோதரியோ குறித்து சொன்னால் ஜாக்கிரதையா இருங்க. False teachers may appear to be very zealous for the work of God and may extend means to bring their theories before the world and the church. இந்த பொய் போதகர்கள் என்ன செய்வாங்களாம்? ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, அவங்க சொல்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. 2027 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார் அப்படிலாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. ரொம்ப வைராக்கியமாக தெரியும் அவங்க பேசுறது. அவங்க பணத்தெல்லாம் செலவழிப்பாங்க. ஹெல்மெட் எழுதுறாங்க பாருங்க, அவங்க பணத்தெல்லாம் செலவழிப்பாங்க இந்த செய்தி எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, but as they mingle error with truth, their message is one of deception. உண்மையோடு அவர்கள் பொய்யையும் சேர்ந்து கலப்பதால் அது எப்படிப்பட்ட செய்தியா இருக்குமா? ஒரு வஞ்சக செய்தி. They are to be met and opposed, not because they are bad men, but because they are teachers of falsehood and are endeavoring or trying to put upon falsehood the stamp of truth. அவங்க இப்படி தேதி சொல்றவங்களாம் கெட்டவங்கன்னு நினைச்சிடக்கூடாது, சரிங்களா? அவர்கள் மோசமானவர்கள் அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆனால் நாம் அதை தவிர்க்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும், அந்த தவறான காரியங்களை எதிர்க்க வேண்டும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இவர்கள் பொய்யின் மீது என்ன செஞ்சுறாங்க? சத்தியத்தின் முத்திரையை குத்திடுவாங்க, சத்தியம் போல பேசுவார்கள். பார்த்தீங்களா?
1993 இந்த எச்சரிப்பு. அடுத்த வருஷம் பாருங்க, 1994 அடுத்த எச்சரிப்பு. God has not revealed to us the time when this message will close or when probation will have an end. இந்த செய்தி முத்துவது எப்போ முடியும், கிருபையின் காலம் எப்போ முடியும் என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. Those things that are revealed we shall accept for ourselves and for our children. படிச்சோம்ல உபாகம் 29:29, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள். But let us not seek to know that which has been secret in the councils of the Almighty. சர்வ வல்லவரின் ஆலோசனை மன்றங்களிலே மறைவாயிருக்கிற காரியங்களை நாம் தேட ஆராய பிரயாசப்பட கூடாது. புரியுதா உங்களுக்கு? சிலர் என்ன செய்வாங்க, நோவா தாத்தா கதையை படித்து வம்ச வரலாறு கணக்கீடுகளை படித்து PhD பட்டம் பெற்றவர் போல ஆராய்ச்சி செய்து, சரிதானே, ரொம்ப தீவிரமாக தேதியை கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. அது தேவ சித்தம் அல்ல. முத்துவதை தீவிரமாக ஆராய்கிறோமா? அதை பறைசாற்றுவதற்கு மும்முரம் காட்டுகிறோமா? யோசித்து பாருங்க. ஆர் வி growing in sanctification or speculation? பரிசுத்தத்தில் வளர்றோமா இல்லை உத்தேசம் கணக்கு போட்டே இருக்கிறது, 24 25 உத்தேசம், அதில் வளரக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க 95 அடுத்த வருஷம் 1895 we are not of that class who define the exact period of time that shall elapse before the coming of Jesus the second time with power and great glory. ஆண்டவர் மகிமையோடும் வல்லமையோடும் இரண்டாம் முறை வருவாரே, அதை குறித்து துல்லியமான நேரம் குறிக்கிற வகுப்பாராக நாம் இருக்கக்கூடாது. Some have set a time, and when that has passed, their presumptuous spirits have not accepted rebuke, but they have set another time, but many successive failures have stamped them as false prophets. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தேதியை குறிக்கிறாங்க, அந்த தேதி கடந்து போன உடனே அவங்க ஒரு கடிந்து கொள்ளுதல், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது, அடுத்தடுத்து தேதிகளை குறிப்பார்கள். இப்படி நிறைய தோல்வி ஆகி ஆகி அவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளாகவே கருதப்படும் நிலை நேரிடும் அப்படின்னு எழுதுறாங்க. 96 பாருங்க, 1896 எழுதுறாங்க, God gives no man a message that will be 5 or 10 or 20 years before this earth's history shall close. If it were 40 or 100 years, the Lord would not authorize men to proclaim it. என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷம் 10 அல்லது 20 வருஷம் கழிச்சு இந்த உலகம் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் யாருக்குமே செய்தி கொடுக்கல, சரிங்களா? அல்லது 40 வருஷம் 100 வருஷம் ஆகும்னாலும் இதை போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. 40 வருஷம் கழிச்சு வருவேன் போய் சொல்லு, 100 வருஷம் கழிச்சு வருவேன் போய் சொல்லு அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறாரா? இல்லை. டைம் எக்ஸைட்மெண்ட், இதான் நம்முடைய பிரச்சனை, சரிங்களா? நேரத்தை குறித்த உற்சாகம். 97 பாருங்க, சரிங்களா? 1897 என்ன சொல்றாங்க? கடந்த 35 ஆண்டுகளாக இந்த ஞாயிறு ஆசீர்ப்பு சட்டம் வரும் அப்படின்னு நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஞாயிறு ஆசீர்ப்பு சட்டம்னு உடனே என்ன செஞ்சிடறோம்? அநேகர் we become much excited, ரொம்பவும் தீவிரவாதிகளாக நாம் செயல்படுகிறோம் அப்படின்னு எழுதுறாங்க, சரிங்களா? 1888 அப்புறம் 1897 மீண்டும் அந்த சட்டம் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தது. 1888 அதுக்கப்புறம் 1897 பாருங்களேன். அங்கேயும் சொல்கிறாங்க, the secret things which belong to God are to be left with him. தேவனுக்குரிய அந்த ரகசியங்களை அவர்கிட்டயே விட்டுறணும். but the things which he has revealed are for us and for our children. We are nearing the great day of God. The signs are fulfilling. ஆண்டுடைய மகா நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம், அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. yet we have no message to tell us of the day or hour of Christ's appearing. அவர் சீக்கிரம் வரப்போறாதான், ஆனாலும் எந்த நேரமோ தேதியோ நாம் சொல்லுவதற்கு நம்மிடத்தில் செய்தி இல்லை. பாருங்களேன், அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஞாயிறு ஆசீர்ப்பு சட்டமே வந்துட்டாலும் கூட என்ன செய்யக்கூடாதான்? தேதி குறிக்கிற வஞ்சகத்தில் விழுந்துடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ஹெல்மெட் எழுதியிருக்கிறாங்க, இந்த ஞாயிறு ஆசீர்ப்பு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் த சண்டே லா கம்ஸ் ஃபைனல் மூமெண்ட்ஸ் வில் பி ரேப்பிட் ஒன்ஸ். அந்த சட்டம் வந்துருச்சுன்னா கடைசி கால சம்பவங்கள் வேகமாக நடந்து முடிஞ்சிடும்.
அப்படி தான் எழுதுறாங்க. சரிங்களா? 1898 வருஷத்தில் பாருங்களேன், ரொம்ப சுருக்கமாக எழுதுறாங்க. தி எக்ஸாக்ட் டைம் ஆஃப் த செகண்ட் கமிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன் இஸ் காட்ஸ் மிஸ்ட்ரி. ஆண்டவர் மனுஷகுமாரனுடைய இரண்டாம் வருகை குறித்த துல்லியமான நேரம் தேவனுடைய ரகசியமாய் இருக்கிறது. தேவனிடத்திலே அது மறைபொருளாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு அன்பானவர்களே? அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலன் ஒயிட் எந்த இடத்துலையுமே வருகைக்கான தேதியை குறிப்பிட்டு சொல்லவே கிடையாது. ஆனால் அவர் காலத்திலே குற்றம் சுமத்தினாங்க. என்ன குற்றம் சுமத்தினாங்கன்னா, எலன் ஒயிட்டும் தேதி குறிக்கிறவர் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் அவர் அது உண்மை இல்லை என்று மறுத்து விட்டார். அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக கிருபையின் காலம் முடிந்த உடனே உபத்திரவத்திலிருந்து தேவன் தங்களை விடுவிக்கும்படி பரிசுத்தவான்கள் மன்றாடுகிற வேளையிலே வருகைக்கான தேதியையும் மணி நேரத்தையும் அறிவிக்கிற தேவனுடைய சத்தத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் கேட்பார்கள். அவருடைய வருகைக்கு சற்று முன்பாக, சரிங்களா, இந்த உபத்திரவ காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம், அடுத்த வாரம் படிப்போம் அது என்னன்னு. அந்த யாக்கோபின் இக்கட்டு காலகட்டத்தில் துன்மார்க்கர் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வரும் நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை விடுவையும் என்று கெஞ்சக்கூடிய அந்த சமயத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அந்த வருகையின் நேரம், அந்த நாள், அந்த சத்தம் கேட்குமா. இது எங்கே படிக்கிறோன்னா பரம தரிசனங்களில் தமிழ் புஸ்தகத்தில் பக்கம் 15, 38, 308. சரிங்களா? அதெல்லாம் நான் போடல், உங்களுக்கு சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன் என்று எலன் ஒயிட் அந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறான். சரிங்களா? தேதி எழுதலை. சரிங்களா? அவருடைய வருகையின் நாளையும் அந்த நேரத்தையும் என்ன செய்வாங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த சத்தத்தை கேட்பாங்க. ஜஸ்ட் அவருடைய வருகைக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க பாருங்க, தரிசனத்தில் அந்த நேரத்தை கேட்டேன், ஆயினும் அந்த தரிசனத்தை விட்டு வெளியே வந்த பின் நேரத்தை குறித்த நினைவு எனக்கு இல்லை என்று அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான். அநேகர் குறித்த தேதிகளை எலன் ஒயிட் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனால நிறைய பேர் என்ன குற்றம் சுமத்தினாங்களா, யூ ஆர் எ ஹெரட்டிக் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் ஒரு மத புரட்டன் அப்படின்னு கூட சொன்னாங்களாம். ஏன்னா நமக்கு ஒன்றா அந்த தேதி அவங்க ஏற்றுக்கலன்னு. நான் பார்த்தோம்ல, வருஷம் என்ன எழுதுறாங்க, நமக்கு அந்த தேதி ஆண்டு வெளிப்படுத்தலை, நேரம் குறிக்காதீங்க அப்படி தானே சொன்னாங்க. அதையும் அநேகர் கடிந்து கொண்டார்களாம். என்ன சொன்னாங்கன்னா, மற்ற 24:48 இருக்கிற மாதிரி, என் ஆண்டவன் வர நாள் செல்லும், மை லார்ட் டிலேயத் ஹிஸ் கமிங் என்று அந்த பொல்லாத ஊழியக்காரன் சொன்ன மாதிரி இந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு பிறகு வருவார், அப்புறம் வருவார்னு சொல்லிட்டு அந்த பொல்லாத ஊழியக்காரன் வேலையை இந்த எலன் ஒயிட் செய்கிறார் என்று சிலர், தேதி குறிக்கிற சிலர் அவரை குற்றம் சுமத்தினார்கள். பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 22 3 தடவை சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய்னா எவ்வளோ சீக்கிரமாய்? இன்னும் வரலையே. அவர் சீக்கிரமாக வரலன்றதுக்காக அவர் சொன்னது பொய்யா? அவர் பொய் சாட்சியா? பொய் சாட்சியா? பைபிள் என்ன சொல்லுது? அவர் உண்மையுள்ள சாட்சி. அப்படி தானே படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 3:14. பிரியமானவர்களே, இப்படி அநேகர் என்ன செய்கிறாங்க, கால நெடுகிலும் தேதி குறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வாசிக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் அட்வென்டிஸ்ட் தேதி குறிப்புகள், சரிங்களா, 20th செஞ்சுரி, இப்போ எந்த செஞ்சுரியில் இருக்கிறோம்? 21க்கு வந்துட்டோம். சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டில் தேதி குறித்த அட்வென்டிஸ்ட் சம்பவங்கள். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா கவனிங்க. ஆன்சாங் ஹாங் பேர் கொஞ்சம் வாயில் நுழையாது தான், கவலைப்படாதீங்க. ஆன்சாங் ஹாங் இவர் யாருன்னா தென்கொரியாவை சேர்ந்தவர். 1948ஆம் வருஷம் நம்முடைய அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் பேப்டிசம் எடுத்தவர். ஜெனரல் கான்ஃபரன்ஸில் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார். அப்படி தான் சரித்திரம் சொல்லுது. வைஸ் பிரசிடென்ட் அளவுக்கு உயர்ந்தவர். இவருக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது ஜிசி பிரசிடென்ட் ஆயிடணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவருக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்போது சபையை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சார், விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். 1962 அவர் டிஸ்ஃபெலோஷிப் பண்ணப்பட்டார். சபையை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. 23 பேர் இவர் கூட சேர்ந்து போயிடுறாங்க. சரிங்களா? 23 பேர் இவர் கூட சேர்ந்து வெளியில் போயிடுவாங்க.
அப்படி வெளியே போனவர் தென்கொரியாவுக்கு போய் ஒரு சர்ச் ஒன்று புதுசாக தொடங்கிட்டார். அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா? வேர்ல்டு மிஷன் சொசைட்டி சர்ச் ஆஃப் காட் அல்லது மதர் காட் சர்ச். அந்த சபையை உருவாக்கிட்டு நான் தான் இயேசு கிறிஸ்து. எங்கேருந்து போனவர்? எங்கேருந்து போனவர்? நம்ம சபைக்குள்ளேருந்து போனவர். நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் வந்துட்டேன், இதான் 2ஆம் வருகை அப்படின்னு சொன்னார். என் மனைவி வாங் வான் சன், அந்த அம்மா பேர், என் மனைவி தான் புதிய எருசலேம் அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பெரியமானவர்களே? இல்லை, எங்கே நடக்குது? உள்ளிருந்தே போனவர்கள். ஓகே, 2வது அடுத்த கூட்டம், அடுத்த இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவா நாட்கள் இயக்கம், டேஸ் ஆஃப் நோவா மூமெண்ட். பாருங்களேன், இது வரைக்கும் ஒவ்வொருத்தராக பார்த்தோம், இப்போது கூட்டம் கூட்டமாக தேதி குறிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அதான் படிக்க வேண்டிய பாடம். அமெரிக்காவில் ஒரு சாப் ஸ்கூல் டீச்சர், ஓய்நாள் பள்ளி ஆசிரியர், அவர் சொன்னாராம் கிளாஸில், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் 1953 இயேசு கிறிஸ்து வருவார், அவர் மட்டும் வரலன்னா நான் அந்த பைபிள் என்ன செஞ்சிருவேன், தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம். இயேசு கிறிஸ்து வந்தார் 1953 வரவில்லை. எப்படி அந்த தேதிக்கு வந்தாருன்னா, அந்த 3 அடையாளங்கள், எர்த்குவேக், லிஸ்பன் எர்த்குவேக் படிச்சிருக்கோம்ல, அப்புறம் இருண்ட நாள், நட்சத்திர வீழ்ச்சி படிச்சிருக்கோம்ல, டே ஆஃப் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். எந்த தேதியில் நட்சத்திர வீழ்ச்சி? நவம்பர் 13, 1833, 1833. அதுதான் கடைசி அடையாளம். மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதுதான் கடைசி அடையாளத்தில் ஒரு அடையாளம். அப்போ என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இதுதான் கடைசி அடையாளம். இதில் இருந்து 120 ஆண்டுகள், நோவா தாத்தா கணக்கு 120 வருஷம். இதை கூட்டணும்னா 120 வருஷம் அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் 1953 யார் வருவான்? இயேசு கிறிஸ்து வருவார்னு கணக்கு போட்டாங்க. ஆனால் அவர் வரவில்லை. அவர் வரலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த மனுஷன் சபையை விட்டு வெளியில் போயிட்டார். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன தேதி குறிச்சாங்க பாருங்களேன், 1844. அதை மாபெரும் ஏமாற்றம். அப்போ தான் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய ஆரம்பம். அதிலிருந்து 120 வருஷம் கூட்டுங்க, நோவா தாத்தா வருஷங்கள் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணணும், வருகையின் சத்தியம். அப்போ இந்த வருஷம் 1964 வருவார்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. அப்பயும் ஆண்டவர் வரல. 1874 ஜான் ஆண்ட்ரூஸ், இந்த படத்தில் இருக்க பாருங்க, இவர் தான் முதல் மிஷினரி. அமெரிக்கா கண்டத்திலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு முதல் முறையாக மிஷினரியாக சுவிட்சர்லாந்துக்கு போனவர், ஐரோப்பா போனவர். 1874 போனார். அப்போ சத்தியம் வேற கண்டங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து 120 வருஷம் அப்படின்னாங்க. அப்போ எந்த வருஷம்? 1994 வந்தாரா ஏசப்பா? இல்லை. கவனிச்சிங்களா? நோவா நாட்கள் இயக்கம் இதுக்கு பேர். அடுத்த இயக்கம் பார்க்கலாமா? அடுத்த இயக்கம் மெய்ப்பனின் கோல் இயக்கம். இதெல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே. ஷெப்பர்ட்ஸ் ராட் மூமெண்ட், விக்டர் ஹூட்டஃப், இங்கே இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஐயா, அவர் தான் விக்டர் ஹூட்டஃப், அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். 1919 நம்ம சபைக்குள்ளே வந்தார். போக போக இவருடைய உபதேசங்கள் புரட்டாக மாறியது. 1930 சபையிலேருந்து வேற டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடுறாங்க, வெளியே தள்ளிடுறாங்க. 1929 ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார், ஷெப்பர்ட்ஸ் ராட், மேய்ப்பனின் கோல் என்ற இயக்கம். இவருக்கு அப்பவே உலகம் முழுசும் 1,00,000 விசுவாசிகள், இவருக்கு 1,00,000 பின்னடியார்கள். அவங்களுக்கு என்ன பேருனா டேவிடியன் அட்வென்டிஸ்ட்ஸ், டேவிடியன் அட்வென்டிஸ்ட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? 1958 விக்டர் ஹூட்டஃப் என்ன சொன்னார்னா, 1958 உண்மையுள்ள விசுவாசிகள், அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள் எல்லாரும் புதிய எருசலேம் போயிடுவாங்க. உண்மை இல்லாத அட்வென்டிஸ்ட் சபை என்னாகும்? அந்த மக்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க அப்படின்னு எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களின்படி தேதி குறித்தார். சரிங்களா? அந்த 6 பேர் பட்டயத்தோடு வந்தாங்க, தூதர்கள். ஒருத்தன் கணக்கனுடைய மைக்கூடு அடையாளம் போட்டான், படிச்சிருக்கோம்ல, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். அதன் அடிப்படையில் தேதி குறித்தார்கள். 1958 இயேசு கிறிஸ்து வந்தாரா? அதுக்கப்புறம் இன்னொரு டேட் சொன்னாங்க, 1980 வருவார் அப்படின்னாங்க. அப்பயும் ஆண்டவர் வரல. பிரியமானவர்களே, ஏன் இந்த கதைகள் எல்லாம்
படிக்கிறோம். யோசி. அடுத்த இயக்கம் ஜூபிலி மூமெண்ட். ஜூபிலி இயக்கம் இது ஒரு பிரபலமான இயக்கம். சரிங்களா? 1984 வருஷம் அமெரிக்காவில் வெஸ்ட் கோஸ்ட் மேற்கு கடற்கரை மாகாணங்களில் ஒரு தீவிரமான பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், வேத மாணாக்கர் இயக்கம் ஒன்று சேர்ந்து கணக்கு போட்டாங்க. என்ன கணக்கு போட்டாங்க தெரியுமா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், மரண தண்டனை சட்டம், 2ஆம் வருகை, இந்த கடைசி கால சம்பவங்கள் எல்லாமே 1987 நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எதெல்லாம் படித்தாங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், பண்டிகைகள், இந்த பண்டிகை, அந்த பண்டிகை, அந்த 7 பண்டிகைகள், இதைத்தான் படித்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படித்தான் நம்முடைய முன்னோர்களும் படித்தாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி பைபிளை படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேதியை குறித்து நான் ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சு இந்த வருஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல கூடாது. அப்போது ஜூபிலி மூமெண்ட், ஜூபிலி இயக்கம். ஜூபிலின்னா என்னது? பைபிள் இருக்குல்ல, விடுதலை வருஷம். சரிங்களா? அதான் விடுதலை வருஷம். லேவியராமம் 25ஆம் அதிகாரத்தில் வரும் ஜூபிலி இயர் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இவங்க என்ன ஆசரிப்பு கூடாரம், பண்டிகைகள் எல்லாம் படித்து விளக்கம் கண்டுபிடிச்சாங்க. பஸ்கா பண்டிகை இயேசுவின் மரணத்தை சுட்டி காட்டுகிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற சம்பவம். எக்கால பண்டிகை வருகையின் இயக்கம் 1944. பாவ நிவாரண நாள் நியாய தீர்ப்பு பரலோகத்தில் தொடங்குது என்று காட்டுகிறது. அப்போது எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு தேதி வச்சிருக்கிறாரு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது கிபி 27, அவர் மரித்தது கிபி 31. சரிதானே? அப்போது நியாய தீர்ப்பு 1944. எல்லாத்துக்கும் ஒரு தேதி அப்படின்னா அவர் 2ஆம் வருகைக்கும் ஒரு தேதி இருக்கும் இல்லைங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கணக்கு ஒன்று போட்டாங்க. ஜூபிலி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன கணக்கு போட்டாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. 12ஆம் அதிகாரத்தில் 3 முக்கியமான கால கணக்குகள் இருக்கின்றன. ஒன்று 1260 நாட்கள். எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சிச்சு? 538 தொடங்கி 1798 முடிஞ்சிச்சு. 1260 வருஷங்கள். 1290 நாட்கள் 508 தொடங்கி 1798 முடிஞ்சிச்சு. சரிங்களா? 1290 வருஷங்கள். 1335 நாட்கள் 508 தொடங்கி 1843 முடிஞ்சிச்சு. சரிங்களா? 1335 வருஷங்கள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம். இதாங்க பைபிள் பிரின்சிபிள். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அட்வென்டிஸ்டுகள், இந்த ஜூபிலி இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன கணக்கு எடுத்துட்டாங்கன்னா, இந்த 1260, 1290, 1335 இது எல்லாமே இரட்டை தீர்க்க தரிசனங்கள். ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கு, திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்களாம். என்ன விளக்கம் கொடுத்தாங்க? தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்ற நியதியை, அந்த பிரின்சிபிளை தள்ளிட்டு ஜெசுட் விளக்கத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஜெசுட் விளக்கம் என்ன? தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள்னா ஒரு நாள் தான். புரியுதுங்களா? அந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு புதுசாக கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க பாருங்களேன். ஓகே, அந்த எதிர்கால கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த 3 கால கணக்குகளையும் அவர்கள் கணக்கிட்டு ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க பாருங்க. 1335 நாட்கள் அப்படின்னா பிப்ரவரி 7 1984 தொடங்கும். 1290 நாட்கள் மார்ச் 20 1984 தொடங்கும். 1260 நாட்கள் அந்த தீர்க்க தரிசனம் ஏப்ரல் 22 1984 தொடங்கும். இது எல்லாம் 3 மொத்தமாக எங்கே போய் முடியுமா? இந்த 3 அக்டோபர் 3 1987 முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்படி கணக்கு போட்டாங்க. சரிங்களா? அப்போ அக்டோபர் 3 1987 ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், மரண தண்டனை சட்டம் இதெல்லாம் நடக்கும், 2ஆம் வருகை நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வரலை. புரியுதா உங்களுக்கு? இந்த இயக்கத்தின் பாதிப்பு பூனால மதுரை வரைக்கும் பாதிப்பு வந்துச்சு. சரிங்களா? இந்த 1987 இயேசு கிறிஸ்து வருவார் என்ற இந்த செய்தியின் அடிப்படையில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பூனால கூட ஒரு அம்மா, மீரா கங்க்னு ஒரு அம்மா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா
அந்த அம்மா பின்பற்றி மதுரையில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஏசு கிறிஸ்து 1987 அக்டோபர் 3ஆம் தேதி வரப்போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் மலைகளில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவில் தொடங்கின இயக்கம் எங்கே வரைக்கும் வந்திருக்கு? மதுரை வரைக்கும் பாதிச்சிச்சு. சரிங்களா அன்பானவர்களே? அப்போ என்ன ஆச்சு? ஏசு கிறிஸ்து வந்தாரா வரலையா? வரல. இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் பலர் நம்ம சபையை விட்டு வெளியில் போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ பாருங்களேன், தேதி குறிக்கிற சம்பவம் கடைசியில் எதில் போய் முடியுது? ஏமாற்றத்தில் முடியுது. அப்புறம் எதில் முடியுது? நிறைய பேர் சபையை விட்டு வெளியில் போகிறாங்க. சரி, இப்போ நம்முடைய காலத்துக்கு வருவோம். நமது நாட்களில் தேதி குறிப்புகள், டேட் செட்டிங் இன் அவர் டேஸ். 2000 வருஷத்தில் பரபரப்பாக பேசுனாங்கல்ல, Y2K Y2K ரொம்ப ஒரு ஃபேமஸாக எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. Y2K 2000 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு தீவிரமாக சொன்னாங்க. எதிர்பார்த்தோம் உலகம் அழிய போகிறது அப்படின்னு. சரிதானே? ஆனால் நடக்கலை. 2011ஆம் வருஷம் நம்ம சபையில் ஒரு ஐயா இருந்தார், டாக்டர் சண்முகநாதன். நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? ரொம்ப நல்ல அருமையான ஒரு தேவ மனிதன். அவர் நான் குறையாலாம் சொல்லலை, உண்மையை மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். அவர் ஒரு டேட் குறித்தார். சரிங்களா? 2011 ஆகஸ்ட் மாதம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு கூட போட்டார். அந்த புக்கு நான் வச்சுருக்கேன், வீட்டில் இருக்குது. அந்த புக்கை நான் ஃபுல்லாக படித்தேன். அப்போ நான் ஸ்பைசர் காலேஜில் படிச்சுட்ருக்கிறேன். சரிங்களா? என் கைக்கு வந்துச்சு 2011 இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு. வந்தாரா? வரல. 2012 மாயன் கேலண்டர் கேள்விப்பட்டோம்ல, மாயன் கேலண்டர் படி உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. நடக்கலை. பிரியமானவர்களே, டேவிட் கேட்ஸ் அமெரிக்காவில் ஒரு SDA போதகர். ஞாயிறு ஆசிரியர் சட்டம், கடைசி கால சம்பவங்கள் எல்லாமே 2015 தொடங்கும் என்று கூறினார். ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க 2015. பிரியமானவர்களே, இப்படி பரபரப்பாக பேசுகிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்களும் பக்தி உள்ளவர்கள் தான். இந்த டேவிட் கேட்ஸ் இருக்கிறாரு, இவருடைய பிரசங்கங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மிகுந்த பக்தி மிக்க வல்லமையான ஊழியக்காரர். ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்களை தென் அமெரிக்கா மற்றும் சென்ட்ரல் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவில் இருந்து நிறைய கத்தோலிக்கர்கள் நம்மளோட சத்தியத்தில் கொண்டு வந்தவர். சரிங்களா? ஆனால் துரதிருஷ்டவசமாக எதில் விழுந்துட்டார்? தேதி குறிக்கிற வஞ்சகத்தில் விழுந்துட்டார். சரிங்களா? இது 2015. இப்போ ஒருத்தர் இருக்கிறார். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. இப்போ டெவோனே ஹாப்ட் அவர் பேர். கூகுளில் அல்லது யூடியூப்பில் போய் டெவோனே ஹாப்ட் அப்படின்னு போடுங்களேன். இவர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அட்வென்டிஸ்ட், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஸ்டடீஸ், பைபிள் ஸ்டடீஸ் யூடியூப்பில் நிறைய இருக்கு. என்ன சொல்ல தெரியுமா? 2024 இயேசு கிறிஸ்து எந்த வருஷம்? இந்த வருஷம் அப்படின்னு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிருக்கிறார். இப்போ ஒரு கருத்துக்கு வந்துட்டார். இல்லை 2024 இயேசு கிறிஸ்து வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆளுக்கு ஒரு தேதி சொல்லுவாங்கங்க. இதெல்லாம் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. சரிங்களா? ஆண்டு சொன்னார்ல, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுங்க, எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த டெவோனே ஹாப்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு கொள்கை பிரபலமாய் பேசப்படுகிறது. என்ன தெரியுமா? அந்த கொள்கைக்கு பேர் காஸ்மிக் வீக் தியரி, பிரபஞ்ச வார கோட்பாடு. இந்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டு, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஏறக்குறைய 6000 வருஷங்கள். அப்படி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து நோவா வரைக்கும் 2000 வருஷம், நோவாலேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாமிலேருந்து அப்படி வரிசையாக சொல்லுவாங்க. சரிங்களா? நோவா வரைக்கும் 2000,
நோவாலிருந்து ஏசு கிறிஸ்து வரைக்கும் 2000, ஏசு கிறிஸ்துலேருந்து நம்ம காலம் வரைக்கும் 2000, 6000 வருஷங்கள். 6000 வருஷம் கழித்து உலகம் முடிவடையும். இதுதான் இந்த காஸ்மிக் வீக் தியரி, பிரபஞ்ச வார கோட்பாடு. பிரபஞ்ச வாரம் அப்படின்னு என்னது? 6000 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் அரசாட்சி வரும். இதுதான் 7000 வருஷம் பிரபஞ்ச வாரம். இதை நம்முடைய முன்னோடிகள் பலர் ஆதரித்தார்கள். அது கரெக்டு தான், தப்பு இல்லை. 6000 வருஷம் கழித்து இந்த உலகம் முடிவுக்கு வரும், அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி, இதெல்லாம் கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஆனால் இந்த கொள்கை இன்னைக்கு தீவிரமாக புத்துயிர் பெற்று உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்கைப்படி 3 டேட் சொல்கிறாங்க. சரிங்களா? 3 தேதி. சரிங்களா? ஒன்று 2027, இன்னொன்று 2031. கவனிச்சிங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன பார்ப்போம். பூமியானது 6000 ஆண்டுகளின் நிறைவை எட்டும் போது அது ஒரு முடிவுக்கு வரும் என்பது வேதாகமம் மற்றும் தீர்க்க தரிசன ஆவியில் நாம் காணக்கூடிய மறுக்க முடியாத உண்மை. அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது பொய் கிடையாது, கரெக்டு தான். பாருங்களேன், எல்ன் ஒயிட் சொல்கிறாங்க, the great controversy between Christ and Satan that has been carried forward for nearly 6,000 years is soon to close, and the wicked one redoubles his efforts to defeat the work of Christ in man's behalf and to fasten souls in his snares. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கு இடையிலான இந்த மாபெரும் போராட்டம் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு எழுதுறாங்க. சரி, கவனிங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். But when Adam was assailed by the tempter, none of the effects of sin were upon him. He stood in the strength of perfect manhood, possessing the full vigor of mind and body. He was surrounded with the glories of Eden and was in daily communion with the heavenly beings. It was not thus with Jesus when he entered the wilderness to cope with Satan. For 4,000 years, the race had been decreasing in physical strength, in mental power and in moral worth. அதாவது ஆதாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொழுது பூரண பலனுடையவனாக இருந்தான். அப்போ ஆரம்பத்தில் அவன்கிட்ட என்ன இல்லை? ஆதாம்கிட்ட பாவம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த மேற்கோள் படி வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட செல்லும் பொழுது எந்த வருஷம் போனார்? எந்த வருஷம் வனாந்திரத்துக்கு போனாருங்க? பேப்டிசம் எடுத்துட்டு இந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கு பாருங்க, கிபி 27. சரிதானே? அப்போது 4000 ஆண்டுகளின் பலவீனங்களோடு அவர் இந்த பூமியில் இருந்தார். அப்படித்தான் எழுதுறாங்க. For 4,000 years the race had been decreasing in physical strength. 4000 ஆண்டுகளாக மனுக்குலம் பாவ பலவீனத்தில் இருந்து வந்திருக்கிறது. அப்போ அந்த மாம்ச பலவீனத்தோடு 4000 ஆண்டுகளின் பலவீனத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். கிபி 27 அவர் ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போகும் பொழுது சோதிக்கப்பட 4000 வருஷம் முடிஞ்சிருச்சு. என்ன கணக்கு சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ 27 அவர் சோதிக்கப்பட்டார்னா அது 4000 வருஷம் முடிஞ்சுன்னா மிச்சம் எத்தனை வருஷம் இருக்குது? 2000 வருஷம். 2000 வருஷம் எப்போ முடியும்? 2027. இதுதாங்க அந்த கணக்கு. 2027 வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு விளக்கம். ஓகே, அதை நம்ம படிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, இந்த கொள்கையை ஏற்பதா எதிர்ப்பதா? should we receive it or resist it? என்ன செய்யணும்? இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் 3 இடங்களில் எலன் ஒயிட் 4000 ஆண்டுகள் என்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார் 3 தடவை. இவங்களின் வாஞ்சை டிசர்வேஜஸ் புக்கில் அதை ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் சரித்திரத்தின் ஒவ்வொரு காலகட்டத்தை சுட்டி காட்டுகிறது. பாருங்களேன், கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். Jesus accepted humanity when the race had been weakened by 4,000 years of sin. அதாவது மனுக்குலமானது 4000 ஆண்டுகளின் பாவ பலவீனத்தால் இருந்த அந்த மனுஷீகத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுது. சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அந்த 4000 ஆண்டுகள் பாவ பலவீனம் அவருக்கு இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கிறாரு? கிமு 4 பிறந்தார். சரிங்களா? சரி, கிமு 4 அப்போ பிறந்தார். அப்போ 4000 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து 2000 வருஷம் கணக்கு போட்டால் எந்த வருஷம் வரும்? 1996. சரிங்களா? இந்த பிரபஞ்ச வார கொள்கையின்படி
3 தேதிகள். 1 1996 இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னாங்க. ஆண்டவர் வரல. சரிங்களா? ஓகே, இது எங்கே படிக்கிறோம்? டிசர்வேஜஸில் பக்கம் 48 படிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், நம்ம அதை பார்த்துட்டோம். 2வது மேற்கோள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 2027 வருவார். வனாந்தரத்துக்கு போன பொழுது 27 வருஷம், கிபி 27, அதுலேருந்து 2000 வருஷம் சேர்த்தா 2027, அதான் பார்த்துட்டோம். சரிங்களா? 2027ன்றது அடுத்த தேதி, அவங்க சொல்கிற தேதி. இன்னொரு தேதி பாருங்களேன், கிறிஸ்துவின் மரணத்தோடு சம்மந்தப்பட்டது. 2வது அவருடைய ஞானஸ்நானம் சோதனையோடு சம்மந்தப்பட்டது. 3வது அவருடைய மரணத்தோடு சம்மந்தப்பட்டது. அவர் எப்போ மரிச்சார்? கிபி 31. பாருங்களேன், Christ was standing at the point of transition between 2 economies and their 2 great festivals. He, the spotless Lamb of God, was about to present himself as a sin offering, that he would thus bring to an end the system of types and ceremonies that for 4,000 years had pointed to his death. Reservations, page 652. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தப்போ 2 அமைப்புகளுக்கு இடையில இருந்தார். ஒரு அமைப்பு என்ன? பழைய உடன்படிக்கை, ஆடு மாடுகள் பலி செலுத்துறது. இன்னொரு உடன்படிக்கை என்ன? புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவே தம் ரத்தத்தை சிந்தினார். 2க்கும் இடையில அவர் இருக்கிறார். சரிங்களா? அப்படி அவர் வந்து சிலுவையில மரித்த பொழுது என்ன பண்ணாராம்? அந்த பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினாரு. ஓகே, அந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் எல்லாம் 4000 ஆண்டுகளாக அவருடைய மரணத்தை சுட்டி காட்டின அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். சரிங்களா? அப்போ அவர் கிபி 31 மரித்த பொழுது என்ன பண்ணிட்டாரு? 4000 வருஷ பழைய ஏற்பாட்டு இந்த உடன்படிக்கை காரியத்தை எல்லாம் முடிவு கொண்டாந்துட்டார் கிபி 31. மீதி எத்தனை வருஷம் இருக்கு? எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்கு? 2000 வருஷம். சரிங்களா? அப்போ 31 கணக்கு போட்டால் 2000 வருஷத்தோட எதில் வந்து முடியும்? 2031. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு டேட் சொன்னாங்க. 1 96, இன்னொன்று 27, இன்னொன்று 2031. அன்பானவர்களே, இதுதான் பிரபஞ்ச வார கோட்பாடு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 3 இடங்கள்லையும் எல்ன் ஒயிட் எங்கெல்லாம் 6000 வருஷம் 4000 வருஷம் எழுதியிருக்கிறாங்களோ, சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏறக்குறைய 4000 வருஷம், அவ்வளோதான். சரிங்களா? துல்லியமாக கணக்கு போட்டான்னா ஒவ்வொரு முறையும் ஒரு தேதி வரதான் செய்யும். சரிங்களா? கடைசியில் ஏமாந்து தான் போகணும். அன்பானவர்களே, இதை மனசில் வச்சுக்கங்க. மீதமானவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது. என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, 1844 பிறகு காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் இனிமேல் நிறைவேறுவதற்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? 1260, 1290, 1335, 2300, 490 வருஷம் அல்லது 70 வார தீர்க்க தரிசனம், எல்லா தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நோ மோர் டைம் ப்ராஃபஸி. இனிமேல் நிறைவேற வேண்டிய கால தீர்க்க தரிசனம், அரை மணி நேரம் அமைதல், அது 2ஆம் வருகை ஒட்டி நடக்கும். சரிங்களா? வெளிப்படுத்தல் 8:1. அதுக்கப்புறம் 7 வாதைகள் ஒரு நாளில், ஒரு நாளிகையில், அதுவும் வருகைக்கு சற்று முன்பாகத்தான். அதெல்லாம் பெரிய பெரிய காலக்கணக்கு கிடையாது, எல்லாம் சின்னது. சரிங்களா? அப்போ இனிமேல் பெரிய பெரிய காலக்கணக்குகள் நிறைவேறுவதற்கு இல்லை. நம்ம ஒரு கணக்கை போட்டு உட்காந்து இப்போ இந்த குறித்து அதை குறித்து அந்த வருஷம் இந்த டேட்டு இப்படி சொல்லுகிறவர்களை தயவு செய்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆகவே முத்திரை பெரும் காலம் பின்மாறி, ஞாயிறு சட்டம், கிருபையின் கால முடிவு, 2ஆம் வருகை ஆகிய எந்த கடைசி கால சம்பவத்துக்கும் நாம் தேதிகளை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்ய முயலுகிற கொள்கை வெறியர்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. கொள்கை வெறியர்கள், ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? நான் சொல்லலைங்க, எல்மைட் அப்படி தான் சொல்கிறாங்க. அதை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 10:6, இனி காலம் செல்லாது அப்படின்னு வாசிக்கிறேன். பாருங்கள், எல்மைட் சொல்கிறாங்க, there will always be false and fanatical movements made by persons in the church who claim to be led of God, those who will run before they are sent and will give day and date for the occurrence of unfulfilled prophecy. The enemy is pleased to have them do this for their successive failures and leading into false lines,
காஸ் கன்ஃபியூஷன் அண்ட் அன்பிலீஃப். என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி தேதி குறிக்கிற கொள்கை வெறியர்களின் இயக்கங்கள், போலியான இயக்கங்கள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். எப்போ? எங்கே? சர்ச்சில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். எங்களை ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அனுப்பாமலேயே இவங்க ஒரு நாளையும் தேதியும் நிறைவேறாத தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி நடக்கணும்னு யார் விரும்புகிறான்? சாத்தான் விரும்புகிறான். புரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, காலங்காலமாக நடந்திருக்குல்ல. 550 படித்தோம் அன்பானவர்களே. இப்படி தேதி குறித்து நிறைய தோல்விகள் ஆகும் பொழுது குழப்பமும் அவிசுவாசம்தான் மிஞ்சும். சரிங்களா? அதனால் நீங்கள் நல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க. யார் தேதி குறித்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. தேதி குறிக்கும் வஞ்சகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சகம். சரிங்களா? தேதி குறிக்கும் வஞ்சகம் யாருடைய வஞ்சகங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சகம். படித்தோம்ல, தேதி குறித்தது பூரா யார்? நம்ம ஆளுக்கு தான். தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரொம்ப அழகான மேற்கோள் மாபெரும் போராட்டத்தில் இருக்குது. அதை வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சில நிமிடங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாள் குறித்து அதில் விசுவாசம் வைக்காத வரை தாங்கள் ஆயத்த பணியை வைராக்கியத்தோடும் அக்கறையோடும் செய்ய முடியாது என்று அநேக அட்வென்டிஸ்டுகள் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? ஒரு டேட்டு இருந்தால் தான் நம்ம பரபரப்பாக ரெடியாக முடியும் அப்படி நினைக்கிறாங்க. அது சரியா? தப்பு. ஆனால் இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆளான சமயங்கள் எல்லாம் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆமாம் தானே? இப்படி எதிர்பார்க்கும் போதெல்லாம் ஏமாற்றம் தான். தீர்க்க தரிசனத்தின் மாபெரும் சத்தியங்களால் தாக்கம் அடைவது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத அளவுக்கு அவருடைய விசுவாசம் அதிர்ச்சிக்குள்ளானது. ஒவ்வொரு ஏமாற்றம் நடக்கும் பொழுதும் விசுவாசம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறது. முதலாம் தூதை அறிவித்த போது நியாய விசாரணை துவங்க போகிற குறிப்பிட்ட காலம் பற்றி பிரசங்கித்தார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய தேவனே கட்டளையிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. அப்போ 1844 ஏமாற்றம் அது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் அனுமதிச்சார். 1844 தேவனுடைய திட்டம் அது. அதுக்கப்புறம் தேதி குறிக்கிறதெல்லாம் தேவனுடைய திட்டம் கிடையாது. சரிங்களா? பாருங்களேன். 2300 ஆப்பகல் 1844 வருடத்தின் இளையூர் காலத்தில் முடிவடைகிறது என்று அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டது. தீர்க்க தரிசன காலகட்டங்கள் குற்றச்சாட்டுக்கு இடமின்றி உள்ளன. அதெல்லாம் 2300 ஆப்பகல் எல்லாம் கரெக்டு தான். அதில் குற்றம் சாட்டவே முடியாது. தேதி சரி, சம்பவம் தான் தவறாயிடுச்சு. பூமிக்கு வருவார்னு நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போனார். சரி, இந்த தீர்க்க தரிசன காலகட்டங்களின் ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் புதிய தேதிகளை குறிப்பதற்கு மேற்கொள்ளப்படுகிற தொடர் முயற்சிகளும் அதன் மூலம் வருகிற முடிவுகளை நியாயப்படுத்த அவசியமாகி விடுகிற ஆரோக்கியமற்ற வாதங்களும் தற்கால சத்தியத்திலிருந்து மனதை விளக்குவது மட்டுமின்றி தீர்க்க தரிசனங்களை விளக்குவதற்கு எடுக்கப்படுகிற அனைத்து முயற்சிகள் மேலும் கண்டனத்தை வீசுகின்றன. இப்போ நிறைய பேர் புதுசாக தேதியை குறித்து புதுசாக விளக்கங்களை கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி புதிய விளக்கங்களை கொடுக்கும் பொழுது கடைசியில் நம்ம எதை மறந்துடுவோமா? உண்மையான சத்தியம் அந்த 1844 அதை மறந்துடுவோமா? புரியுதுங்களா? அதிலே நம்பிக்கையெல்லாம் போயிடும். கடைசியில் 1844 2ஆம் வருகைக்கென்று காலத்தை குறிக்க சாத்தானுடைய நோக்கங்களுக்கு ஏற்றதாக மாறும்படிக்கு அது பற்றி அதிகமாக பிரசங்கிக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்படி தேதி குறிக்க யார் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம்? சாத்தானுடைய நோக்கம். குறிக்கப்பட்ட காலம் கடந்து சென்றதும் அதை பிரசங்கித்தவர்களை பரிகசிக்கவும் நிந்திக்கவும் தூண்டி விடுகிறான். பாருங்கப்பா, தேதி குறிச்சார் அவர் 2027 அப்படின்னு நிந்திப்பாங்க. சரிதானே? அது யாருக்கு கெட்ட பேர்? ஆண்டவருக்கும் சத்தியத்துக்கும். அவ்வாறு தான் 1843-44 நிகழ்ந்த மாபெரும் திருவருகை இயக்கத்தின் மீது நிந்தையை சுமத்துகிறான். பார்த்தீங்களா? கடைசியில் 1844 அவன் குற்றத்தை சுமத்துவான் சாத்தான். இந்த தவறை செய்வதை நிறுத்தாமல் பிடிவாதமாக இருப்பவர்கள், இந்த தேதி குறிக்கிற தவறு, நான் பிடிவாதமாக தேதி குறிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்க கிறிஸ்துவின் வருகை எதிர்காலத்தில் வெகு காலத்திற்கு பிறகு இருப்பதாக காலம் குறிப்பார்கள். கடைசியில் டேட் குறிப்பாங்க. ஏங்க, இனிமேல் அவர் 2100 தாங்க வருவார். புரியுதா உங்களுக்கு? தூரமாக தேதி குறிச்சிருவாங்க.
அவ்வாறு பொய்யான பாதுகாப்பு உணர்வை அடையும்படி வழி நடத்தப்படுவார்கள். இன்னும் டைம் இருக்குங்க, இன்னும் இப்போ 2024 75 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் இருப்போமா சாமா போ எப்படினாலும் வாழ். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஆயிரும். அநேகர் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை காலம் கடந்த பின்னர் தான் உணர்ந்து கொள்ளுமாறுகள். மாபெரும் போராட்டம் 415 416. சரிங்களா? நாம் ஏமாற்றப்பட்டோன்றது எப்போ தான் தெரியும்? லேட்டாக தெரியுமா பிரியமானவர்களே? ஆகவே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று நம்முடைய எஜமான் நம்முடைய எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வர வரைக்கும் என்ன செய்யணும்? வாட்சிங், ஒர்க்கிங், வெயிட்டிங். அதான் நம்ம செய்ய வேண்டியது. விழிச்சிருக்கணும், ஊழியம் செய்யணும், நம்முடைய வேலைகளை செய்யணும், காத்திருக்கணும். எந்த நேரமும் நம்ம இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். இதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்படி செய்வோம், விழித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் எங்களை அருமையாய் உம்முடைய சமூகத்திலே அமர வைத்து இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் எங்களை கொடுத்திருக்கிற சத்தியங்களுக்காக, சத்திய வெளிச்சங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இருளிலே தடவி திரிய வேண்டியவர்கள் அல்ல, சத்திய வெளிச்சத்திலே கம்பீரமாய் நடந்து சாட்சிகளாய் விளங்க வேண்டியவர்கள். இதை உணர்ந்து தகப்பனே, நாங்கள் நம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, விழித்திருக்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார் என்று நாங்கள் வாசித்தோம், பாடினோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கடைசி காலத்தில் எத்தனையோ வஞ்சகங்கள், அதில் ஒன்றிருந்து தேதி குறிக்கும் வஞ்சகம். அந்த வஞ்சகத்திலிருந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, இந்த வஞ்சகத்துக்கு உட்பட்டு சத்தியத்திற்கு பங்கம் உண்டாக்குகிறவர்களாக, விசுவாசத்திலிருந்து இடறி போகிறவர்களாக நாங்கள் இராதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தகப்பனே, இப்படிப்பட்ட கண்ணிகளிலே சிக்கியிருக்கிற அநேகர் உண்டு தகப்பனே. ஆங்காங்கே அட்வென்டிஸ்ட் சபைகளில் அப்படி சிக்கியிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே, இப்படி சிக்கி தன்னுடைய கணவனை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் இன்னும் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பங்களை சிதைப்பது சத்தியத்தின் வேலை அல்ல, குடும்பங்களை சீராக்குவதே சத்தியத்தின் வேலை. தகப்பனே, அதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆவியானவர் உணர்வடைய செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா நம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேதனையோடு, பலவீனங்களோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் ஆறுதல் சமாதானம் கொடுத்து வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இப்படி நாம மையப்பட எங்களையும் வந்திருக்கிற சபையார் எல்லாரையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. தொடர்ந்து மதியத்தில் நடக்கக்கூடிய உபவாச கூட்டத்திலும் ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சத்தியங்களை நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கு முடிவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.